ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லன்ச் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதை மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேன்லேயே கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கடை மிளகாத்தூளையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு எக்ஸ்ட்ரா கரைச்சி வச்சுக்கலாம். காரமாக இருக்கிறது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஆயில் எக்ஸ்ட்ரா தான் ஊற்ற வேண்டியது வரும். ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் மட்டும்தான், வேறு எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க கரைசல்லையும் லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் அந்த மிளகாத்தூள் கலவையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். எண்டில் வெல்லம் போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா காரசாரமான குழம்பு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you.